ஒரு சாப்பாட்டுக்கு ஃபேமிலியா கூட வந்த பூண்ட, நம்ம ஃபேமிலியா சாப்பிடும்போது பூண்ட மட்டும் ஒதுக்கி வச்சு சாப்பிடுவோம். அத வச்சு டேஸ்ட் அண்ட் ஹெல்தியா பூண்டு ரைஸ் எப்படி பண்றது பார்ப்போம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன வச்சுக்கலாம். 2 பூண்ட தோல உரிக்காம ஹீட் பேன்ல போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது, காஞ்ச மிளகா போட்டு கூடவே ரோஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா, பூண்டு "ஆள விடுறா சாமி" அப்படின்னு வெடிச்சு குதிச்சு ஓடுதுங்க. அதே பேன்ல 2 ஸ்பூன் நெய் ஊத்தி, முந்திரி போட்டு கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கலாம். சேம் பேன்ல தோலை உரிச்சு வச்ச ஒரு முழு பூண்டை கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆயில் சேர்த்து கூட வறுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஃப்ரை பண்ண பூண்டு மிளகாய் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம ரைஸை இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வேக வச்சு ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், வேர்க்கடலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதும் வெங்காயம் போட்டு கலர் மாறுற வரைக்குமே வதக்கி விடணும். அப்புறம் 2 டொமேட்டோ பியூரியை ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்குமே அதை வதக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏற்கனவே நம்ம மிக்ஸி பிடிச்சி வச்சிருக்கிற பூண்டும் மிளகாயும் போட்டு கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ரைஸ் போட்டு கூடவே முந்திரி, பூண்டு, கொத்தமல்லி தூவி விட்டு ரைஸ் ஒன்றோட ஒன்று நல்லா மசாலா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாப்பிடும்போது ஃப்ரை பண்ண முந்திரியும் பூண்டும் அங்கங்கே வாய்க்கு கிடைக்கும்போது டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுட சுட கார்லிக் ரைஸ் ரெடி.